அனைவருக்கும் அன்னை சரஸ்வதியின் பாதம் தொட்டு இன்பத்தமிழில் 1000 வணக்கங்கள். இவ்வினிய வேளையில் கேடில் விழுச்செல்வம் கல்வி என்ற ஈடு இணையற்ற ஓர் அருமையான தலைப்பில் உரையாற்ற கிடைத்தமை எண்ணி பெருமிதம் அடைகின்றேன். இத்தலைப்பை பற்றி இனிய கருத்துக்களை நாசப்புவதற்கு முன் இத்தலைப்பின் பொருளை சற்றே சிந்தனையில் அசை போட விடுவோம். அன்புசால் அவையோரே, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர். இப்புவியில் மானிடர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாக மாட்டாது என்பது இக்குறளின் பொருளாகும். ஏனைய செல்வங்களை விட கல்வி சிறப்புடையதாக திகழ்வதற்கு காரணம், அது வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளையடிக்க முடியாது, கொடுத்தாலும் குறையாது என்பதனால் ஆகும். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால்தான் வாழ்க்கை குன்றின் மேலிட்ட விளக்கு போல பிரகாசமாக இருக்கும். இந்த உயர்வான எண்ணங்கள், உன்னதமான குணங்கள் தான் மனித குலத்தை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. கரையில்லாத கல்வியை குறைவில்லாமல் கற்றால் உலகம் நம்மை வாழ்த்தி வணங்கும். இதனையே மன்னரும் மாசற கற்றோரும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோர் சிறப்புடையவர். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று மூதுரையில் நம் இனிய தமிழ் கிழவி ஔவை எடுத்தியம்புகிறார். கண்ணுடையோர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் என்பவர் கல்லாதவர் என்கிறார் தெய்வ புலவர். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் பேரறிஞர் பிளாட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு பலமான ஆயுதம் உண்டு, அதுதான் கல்வி என்கிறார் நெல்சன் மண்டேலா. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கல்வி செல்வத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார் ஔவையார். முடிவுரையாக, பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. எனவே விலை மதிப்பற்ற கல்வி செல்வத்தை அடைய அடியெடுத்து வைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.